மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மிக வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3இல் ஆட்சி பலம் பெற்று அமர்வது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளையும் திறமைகளையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அந்த குறைகள் அனைத்தையும் நிறைவாக மாற்றி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது கடுமையான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். உறுதியாகவே உலகில் பிறந்த அனைவருக்குமே நிச்சயமாக ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய குறையை நாம் மாற்றிக்கொண்டு நிறையாக மாற்றி வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் குறை சொன்னால் நிச்சயமாக அதை மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் உங்களை உதாசீனப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு குறை சொல்லும் போது அந்த குறைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி அவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரமாக சுக்கிரன் இந்த வேளையில் நிச்சயம் மாற்றி கொடுக்கிறார். ஏனென்றால் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான குருவை மிக வலுவாக சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார். அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே அவர் மிக வலுவாக இந்த வேளையில் வெற்றிக்கு உரித்தான 3இல் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடைதாமதம் இல்லாமல் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக தனது சப்தம பார்வையை 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தின் மீது பதிக்கிறார். எனவே பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. 9ஆம் இடத்தில் தனது பார்வையை பதிப்பதால் மிகப்பெரிய அளவில் நீண்ட நாட்களாக தடை தாமதம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை கூட மாற்றி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த விஷயங்களை கூட விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும். உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நிறைந்த தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் அபரிவிதமாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல காரிய தடைகளை விலக்கி நல்ல சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு அருள் நிறைவாக இருந்தால் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உயர்வு போன்ற அனைத்தையும் நிறைவாக சந்திக்க முடியும். அந்த வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வலம் வருகிறாருங்க சுக்கிரன். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். மிகப்பெரிய அளவில் தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வளர்ச்சியை நிறைவாகவும் உயர்வாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக உங்களிடம் ஒரு திறமை இல்லை என்றால் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். குறை இருக்கிறது என்றாலும் அவற்றை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இந்த உலகில் பிறந்த அனைவருக்குமே ஏதோ ஒரு குறை இருக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் சாதிக்கிறவர்கள்
மற்ற துறையில் சாதிக்க முடியாது. ஆசிரியர் துறையில் இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் சாதிக்க முடியாது. மற்ற துறையில் கொடிகட்டி பறக்கிறவர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் சாதிக்க முடியாது. எனவே உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறது அதன் மீது கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய குறைகளின் மீது கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் நேரம் அதிகமாக விரயமாகும். அதனால் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்காது. உங்களை குறை சொல்பவர்களும் அதை ஏளனப்படுத்தி உதாசீனப்படுத்தி மென்மேலும் மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுக்கு குறை என்று தெரிந்தால் அதை உறுதியாக விலக்கிவிட்டு உங்களிடம் என்ன நிறை இருக்கிறது, என்ன வளர்ச்சிக்கான நன்மைக்கான திறமை இருக்கிறது என்று எண்ணி அவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். அப்போது குறை சொன்னவர்கள் மத்தியிலே கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே அவை வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணமாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது. எனவே தடை தாமதம் சிக்கல் சிரமம் அனைத்தும் விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களின் உறவை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பல்வேறு வகையில பண விரயம் தேவையற்ற சங்கடம் என்று இருந்த நிகழ்வுகளில் மாற்றத்தை சந்திப்பதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த பல காரியங்களையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு வெளியில் சொல்ல முடியாத சில சிரமங்களை சந்தித்து வரும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றில் நல்ல மாறுதல் உண்டு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு வகையான அழுத்தங்களை சந்தித்து வந்த சூழலில் அவற்றிற்கு நல்ல மாறுதல் கிடைப்பதோடு குறை சொன்ன அவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் நிறைவாக உங்களை தேடி வரும். ஆனால் இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை அளவாக மேற்கொள்வது நல்லது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் இந்த இரண்டு துறைகளிலும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். மறைமுக வருமானம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கும். போட்டிகள் பொறாமைகள் விலகும். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதை நன்கு உணர்ந்து அவற்றின் தன்மையையும் தாக்கத்தையும் அறிந்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது. அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வகையில் 7.5 சனியாக இருந்தாலும் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. மீன ராசிக்கார பெண்மணிகளின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சுக்கிரனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்.